நீலகிரி மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார்கள் சாலை ஓரங்களில். எல்லாரையும் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால் கொஞ்சம் மெதுவாக வாங்கன்னு அங்கேருந்து தகவல் வருது கோவைக்கு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக 4 பேர்லாம் நின்று பேசிட்டு வர்றேன். வேகமாக போகல, மெதுவாக வந்து ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்று என்னன்னு கேட்குறேன். கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. நான் பெட்டிஷன் நினச்சி பொண்ணாமா பெட்டிஷன் தானே கொண்டாங்கண்ணே கொடுத்தாங்க. சிரிச்சு வாங்கிட்டாங்க. ரொம்ப சிரிச்ச முகம். ஒரு நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது. அந்த அம்மா ஒரு 50-55 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அதை வாங்கிட்டேன். கார் உடனே கிளம்பிச்சு. நான் பின்னாடி ராஜா உட்காந்துருந்தார். மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா, உங்கள்கிட்ட கொடுத்தேன் பின்னாடி. நான் படிக்கலை, ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க, என்ன மண்ணு ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னேன். அவர் படிச்சுட்டு சொன்னார். உடனே கொடுத்துட்டாங்க. ஆச்சரியத்தோடு கொடுத்தாரு. பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர், அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திமுகவை வெறி பிடித்தவர், இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எங்கள் உறவினர்கள்லாம் மாற்றுக் கட்சி தான், எதிர்கட்சி தான், நான் மட்டும் தான் திமுக. நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, மனுவில் கோரிக்கையே இல்லை. இதுதான் ஆச்சரியமாக படிச்சு எங்களுக்கு. அப்போயே காரில் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு செல் நம்பர் எழுதியிருந்தாங்க, குறிச்சிருந்தாங்க. அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுனாங்க. எப்படியாவது விட்டுறாதீங்க. இப்போ கூட வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க.